காதல், கல்யாணம், குடும்பம், கல்யாணம் சொல்றானே 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி போகலாம் கேரண்டியாவே. டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் தான் எடுக்கிறது எல்லாம். இவருக்கு இந்த பகுதியில் முடி வளருது. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ எங்கே வந்திருக்கான்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தலைமுடி ஒட்டுற இடத்துக்கு தான். அப்படின்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு முழுமையான விளக்கமாக சொல்லணுமெண்டா, இந்தியா தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் இருக்குது தானே மொட்டத்தலையில், அதாவது சொட்டத்தலைன்னு சொல்கிறவ சொட்டத்தலையில் முடி வளர்கிறதுக்குரிய ஒரு அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம். அதாவது அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு டாக்டர் இருக்கார், அவரோட போய் கதைச்சு பார்ப்போம். சென்னையில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுக்காராம். இது சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல், முடி மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லலாம், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரியோ, அதை போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. வெளிநாடுகளில் இது பிரபஞ்சமாக இருக்குது. இப்போ இந்த தலையில் முடி இல்லைன்னு வைங்கோ, அதில் என்ன செய்த ஒட்டின முதலாம் முடியை மாற்றி அறுவை சிகிச்சை முடி மாற்று ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவினோம். போய் பார்ப்போம் முள்ளுக்கு எந்த மாதிரி உண்டு. இது இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் தாவடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு, அதாவது கேகேஎஸ் ரோட் காங்கேசன் துறை வீதியில் பாருங்கோ. உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிய வேணும். அதுக்கு தான் வீடியோ எடுப்போம்னு வந்தேன். நான் நிறைய பேர் வீடியோக்கள் எல்லாம் போட்டுருந்தவ. அதை தாண்டி உண்மையில் ஆண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க தலையில் முட்டை விழுந்தா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறவரானே, அதுக்கு இனி பிரச்சனையே இருக்காது பாருங்க. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது நான் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்த்தேன்னா, சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் சென்டரில் 10 நாளில் முடி வளர வைக்க முடியுமான்னு சொல்லி சொன்னவ. போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு. அது இந்த விளக்கத்தை டாக்டரோடைய கதைப்போம். நான் பாருங்க இந்த முன்னாடி ஃப்ரண்ட் ஆஃபீஸ். வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் வெளியிலேருந்து உங்களுக்கு வீடியோ காட்டியிருப்பேன். இது எங்கே இருக்கான்னு சொல்லி எல்லாம் விவரம் சொல்லியிருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்ற உங்களுக்கு வீடியோலாம் கொடுத்து விடுறேன். யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால் நேராக வந்துடுறேன். இந்த அன்னையை ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி இந்த விளக்கம் சொல்லுங்க இடத்துல உள்ளுக்கு வந்திருக்கேன். டாக்டர் நிற்கிறார். இந்த மருத்துவத்தை விசாரிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த முடி மாற்று அறுவை சிகிச்சை நடக்குதுன்னு சொல்லி. அதை தாண்டி இப்போ எனக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ தலைமுடி 28-29 வயசோட கூடுதலாக இந்த காலத்தில் கொண்டு வந்துட்டோம். ஒரு அதுவும் தெரிந்த கல்யாணம் பண்ணி வந்தாலே முட்டைன்னு சொன்னாலே பெரிய பிரச்சனையாக இருக்குது மக்களுக்கு. அப்போ இதை பற்றி மருத்துவர்கிட்ட கழிச்சு பார்ப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 உங்கள்கிட்ட இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது முடி மாற்று அறுவை சிகிச்சை பற்றின ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்கிறேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா முதல்ல நான் இதோட ஃபவுண்டர், அதாவது இதை நான் சொல்லிக்கிறேன். என் பேர் வெங்கடேசன். நான் ஒரு 8 வருஷமாக இந்தியாவில் 8லேருந்து 9 வருஷமாக கிளினிக் நடத்துகிறேன். சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் போட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப் மற்ற விஷயங்களில் அதை தாராளமாக பார்த்துக்கலாம். இதோட ஃபவுண்டர் நான். கிட்ட பலாயிரம் பேருக்கு நான் பண்ணியிருக்கேன் இது டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்தியாவில். நாங்கள் பண்ணக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பேர் FUE, ஃபாலிக்கல் யூனிட்டி எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பின்னந்தல்லேருந்து முன்னந்தல்லிக்கு ஒருபடியாக மாற்றுறது அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ற இது விஷயங்கள். அதனால் இப்போ நம்ம 8 வருஷமாக இன்றைக்கி இந்தியாவில் இவங்க எல்லோரும் ஸ்ரீலங்கன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டர் நம்மளுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு 2 டே ப்ராசஸ். அதாவது 1 டே ப்ராசஸ் இங்கே இருக்கலாம், 2 டே ப்ராசஸ் ரொம்ப அட்வான்ஸான டிரான்ஸ்பிளான்டேஷன். 10 நாளில் சொட்டத்தல்ல பழைய முடியை கொண்டு வர முடியும். அதுவும் ஹை டென்சிட்டியாக பண்ண முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் முதல்ல நம்ம தான் கொண்டு வரும் ஸ்ரீலங்காவுக்கு. தமிழ்நாட்டுக்கு நான் தான் கொண்டு வந்தேன், ஸ்ரீலங்கா நான் தான் கொண்டு வந்திருக்கேன் இப்போ. ஸோ இப்போ தாவடியில் நம்ம கிளினிக் இருக்குது. தாவடி மட்டும் கிடையாது, வவுனியாவில் நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கேயும் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அதுதான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க நம்ம என்னென்னா 10 நாளில் முடி வளருதுன்னு சொல்லி. இப்போ சும்மா ஒரு 2 வச்சாலே சொல்லி நம்ம ஒரு 3 மாதம் தொடர்ந்து வச்சா தான் வளருமெண்டு. நீங்கள் 10 நாளில் முடி வளருமென்று அது என்னண்டா அது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். 10 நாளில் எப்படி முடி வளரும், அது எப்படி சாத்தியமாகுது அப்படி கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஆர்டிஃபிஷியல் ஹேர் கிடையாது. முதல்ல இது வளராத முடி கிடையாது. அப்போ எப்படி 10 நாளில் முடி வளருதுன்னா, நான் சொன்னது உங்களுக்கு சரியாக விளங்கலாம், இன்னொரு முறை சொல்கிறேன். இது விக்கோ ஆர்டிஃபிஷியல் ஹேரோ கிடையாது, ஒரிஜினல் முடி. இந்த முடியை வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், குளிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் முடி. அப்போ எப்படி 10 நாளில் முடி வளர்ந்தோன்னு கேட்டிங்கன்னா, தலை கொஞ்சம் திருப்புங்க. இப்போ பார்க்கலாம், இவருக்கு இந்த பகுதியில் முடி வளருது. இப்போ நமக்கு எல்லாமே இந்த பகுதியில் முடி கொட்டி பால்ட் ஆகும், ரைட்டுங்களா? அப்போ இந்த பகுதியில் பால்ட் ஆகுது, இந்த பகுதியில் முடி வளர்ந்துட்டு இருக்குது, வளர்ந்துட்டு இருக்குது. அப்போ வளர்ந்துட்டு இருக்க முடியை எடுத்து தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். இது ஒரு விவசாயம் மாதிரி. நடவு நடுறோம், விதைக்கிறோம், விளைஞ்சு வந்தால் பிடுங்கி பக்கத்தில் நடவு நடுறோம். அது எப்படி வளருது? சேம் தான். அப்போ இங்கே இருந்து பிடுங்கி பக்கத்தில் நடவு நடுறோம்.
அதாவது பிடரி மயிரில் இருக்கு பிடரிலிருந்து எடுத்து அப்ப பிடரில மயிர் வந்து திருப்பி முளைக்காது. அது திருப்பி முளைக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு 65% முடி இருக்கும். 60 இங்க 45% 50% இருக்கலாம், இல்ல 40% இருக்கலாம், 35% இருக்கலாம். இது அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம். அப்ப நம்ம இந்த பகுதியில் முடி கொட்டி போச்சுன்னா இந்த பகுதியில இருந்து ஒரு 30% முடி எடுக்கலாம். அதாவது ஒரு முடி, அதாவது பாருங்க இப்படி வந்து முடி வந்து பின் பகுதியில் இப்படி கீழ் நோக்கி வளரக்கூடிய முடி. ஒரு முடி இங்க எடுத்தீங்கன்னா அது மேல இருக்க முடி இதை மறைச்சிடும். இங்க ஒரு முடி எடுத்தீங்கன்னா அது மேல இருந்து முடிச்சிடும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதுல பின்னால எடுத்தது தெரியும். ஆனா எடுத்த இடத்துல வளரும்னு சொன்னா அது ஒரு மூட நம்பிக்கை. இது ஒரு விவசாயம் மாதிரி. ஒரு மரத்தை புடுங்கி பக்கத்துல நடவு நடுறோம், ஒரு நெல் விதைகளை புடுங்கி பக்கத்துல நடவு நடுறோம், திருப்பி அந்த இடத்துல நெல் விளைக்காது. ஆனா எல்லாம் கவர் ஆயிடும், கவலைப்பட வேண்டியதுல. இதுதான் ஹேர். அப்ப வளர்ந்துட்டு கொண்டிருக்க முடியே நம்ம புடுங்கி இங்க வைக்கிறதுனால இது வளருது. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? அப்ப இதுதான் 10 நாள்ல உங்க பழைய முடியை பார்க்கலாம்னு சொல்றேன். இது வந்து ஆர்டிபிஷியல் யார் கிடையாது. அப்புறம் முடியை வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், தனியா மெடிசின்ஸ் இருக்கணும் தான் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. பயப்பட வேண்டாம். இது ஸ்கல் மண்டை ஓட்டுக்குள்ள பண்றதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. தலைக்குள்ள மண்டை ஓட்டுக்குள்ள அது வந்து ஸ்கின். ஒரு முள்ளு குத்துறா கூட ரத்தம் வரும், எப்படி வராது இருக்கும்? அது வந்து ரத்தம் கிடையாது. நாங்கள் ஸ்ப்ரிட் அது என்எஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இருக்கும், அந்த ஸ்ப்ரே ஸ்ப்ரிட் பண்ணுவோம் அந்த இது பண்ணுறதுக்கு. அதனால அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியுது. உண்மையாக அங்கே இது பிளட் அவ்வளோ வராது, லிமிட்டாக வராதே இருக்காது, ரைட்டுங்களா? லைட்டாக வரும், ரொம்பலாம் இருக்காது. சும்மா நீங்கள் பார்க்கலாம், ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம், அது ஒன்றும் பெருசாக வராது, பயப்பட வேண்டி இருக்காது. ஸோ இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் பாருங்கள். FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், கீழே எப்படி எடுக்கிறோம், பஞ்சஸ் பாருங்க, ஒரு பொருளை டச் பண்ணி எடுக்குது, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம், இம்ப்ளான்டேஷன். ஸோ இங்கே பின்பகுதி டோனர் போட்டுருக்குல்ல, இந்த டோனல் எடுத்து தான் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். அதாவது கொடுக்கக்கூடிய பகுதியில எடுத்து, அது விவசாயம் தான். நீங்கள் விவசாயமே தான் அப்படியே நீங்கள் வச்சிங்களேன். ஆமாம், அதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதில் கிடையாது, ரைட்டா? அப்புறம் அப்படியே வந்தோன்னே பண்ணிவிடுமா? அப்படிலாம் கிடையாது. கிளியராக ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஒரு 11 டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு HIலேருந்து லிவர் இன்ஃபெக்ஷன்லேருந்து தைராய்டுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும், ரைட்டா? உடல் ஆரோக்கியமான, ஆமாம், ஆரோக்கியமான ஆளுக்கு தான் பண்ண முடியும். அதனால யாரும் பயம் கொள்ள வேண்டாம், வந்த உடனே பண்ணிட முடியாது. அப்புறம் இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது, அதையும் நீங்கள் கேட்டிருக்கலாம், நானே சொல்லிடுறேன். வயசு வித்தியாசங்கள் இருக்குமானா, எப்படி நம்ம 18, 20, 25 வயசுக்கு மேலே தான் முடி கொட்டவே ஸ்டார்ட் ஆகுது. உடனே கீழே சின்ன வயசுலேயே கொட்டலை. அப்போ அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு வயசு லிமிட்டடே கிடையாது, 70 வயசு ஆட்கள் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்றாங்க. இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஸ்கார் அடையாளம் தெரியாது, பெரிய வலி இருக்காது, 10 நாள்ல எவ்வளவு பெரிய சொட்டையா இருந்தாலும் முடி வளர்ந்துடும். அதுல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்க பண்ண வந்துட்டா ரொம்ப சுலபமானது ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன், பயப்பட வேண்டியது. ஒரு பெரிய பால் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் முதல்ல பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ இது ஃபுல்லா பண்ணிருக்கோம், இது ஃபுல்லா பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 2-way ப்ராசஸ், FUE மெத்தட் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த லைன் ஃபுல்லாவே பண்ணிருக்காங்க டோட்டலாவே. இதோட காஸ்ட் இது எவ்வளவு காஸ்ட் ஆச்சு நீங்களே சொல்லுங்க. 40,000 உட்காருங்க. 40,000 ரூபாய் ஆச்சு. எவ்வளவு கேட்டீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? 50,000. சரி, ஓகே. காசு வந்து ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு இதுல என்ன திருப்தியா இருக்குதா? அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வந்து முடி கொட்ட ஆரம்பிக்குது. கரெக்டான கேள்விதான். இந்த மாதிரி கேள்விகள் அற்புதமானதான். ஏன்னா அதை சொல்றேன், உடல்ல வந்து நம்ம வந்து சின்ன வயசு சின்ன பையனா இருக்கும்போது நமக்கு வந்து இந்த செக்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. தாய் தகப்பட சார்ந்து வாழ்றோம். அந்த பருவ காலம், ஒரு மரம் பூ பூக்குது, பூ பூத்து காய் காய்க்குதுன்னா காக்கா குருவி வந்து இதுல இது பண்ணாங்க. காய்க்கிற மரம் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க. அது போல பாடி டெம்பரேச்சர் அதிகமாக வர்றது காரணமே நம்ம அதிகப்படியான யோசனைகள். இப்போ நம்ம சின்ன வயசுல செல்போன் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, சீக்கிரம் தூங்கிடுவோம், நமக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 வயசு அப்புறம் நமக்கு காதல், கல்யாணம், குடும்பம், பணம், பொருளாதார சம்பாதிக்கணும், பிரச்சனைகள் நிறைய வருது. அப்போ உடல் திறன் வந்து அதிக டெம்பரேச்சர் ஏற்படுத்துது. அது அந்த நேரங்களில் தான் ஹேர் லாஸ் வருது. அதனால சொல்றாங்க 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லா தூங்குங்க, சாதாரண வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்றது காரணம் இதுதான், வேற எதுவும் இல்லை. அப்போ அந்த டைம்ல தான் வரும். நம்ம அதை கண்டுக்காத விட்டுட்டுனா அது பால்டு. ஒரு வாட்டி ஹேர் லாஸ் ஆச்சு, நீங்க அது எண்ணெய் வைக்கிற, அந்த இந்த ராபிட் ஆயில் வைக்கிற, அந்த ஆயில் வைக்கிற, இந்த ஆயில் வைக்கிற, இதை பண்ற சொன்னா 100% பால்ட் ஆகுறது உறுதி. அப்படியே பால்ட் ஆகி விட்டுரும், வழுக்கையா தான் போகுமே தவிர இது பண்ணும். அப்ப நீங்க அதுக்கு முன்னாலே டாக்டர் வந்து கன்சல்டிங் பார்த்துட்டு PRP, GFC,
பிஆர்எஃப் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் எடுத்தீங்கன்னா 3 to 6 months சரியாவே போயிடும். இல்லைன்னா வழுக்கையாவது உறுதி. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா சொல்லுவாங்க. அதாவது உங்க பிளட்டை டிராப் பண்ணி அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த சென்ட்ரிஃபியூஜ் பிளாஸ்மா பிரிச்சு இன்ஜெக்ட் பண்றது பிஆர்பி. இதுல சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, 100% வேலையும் செய்யும். பட் நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நீங்க தேவையில்ல அந்த ரேபிட் ஆயில் தேய்க்கிறேன், அதை தேய்க்கிறேன், இதை தேய்க்கிறேன், எனக்கு மருத்துவம் தெரியும், அதை தெரியும் நினைச்சீங்கன்னா 100% வழுக்கையாவது உறுதி. நீங்க பாத்துருக்கலாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் நடக்குது. அப்புறம் நிறைய பேர் பார்பர் ஷாப் மொட்டை அதாவது முடி வெட்டுற கடையில போயிட்டு அவங்க வந்து சரி முடி கொட்டு சொன்னா ரிவேர்ஸ் அடிச்சிங்கன்னு மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்ச அப்புறம் பாதி முடி போயிடும், வழுக்கையிடும். அப்படி செய்யக்கூடாது. மொட்டை அடிச்சா முடி திரும்ப வளராது. காரணம் கேட்டா இப்போ உங்களுக்கு நல்ல முடியா இருக்கு, உங்களுக்கு நீங்க அடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. கொற்ற முடிக்கு அடிக்கும் போது அந்த கொற்ற முடியெல்லாம் வீக் கண்டிஷன் இருக்கும். அப்போ ரூட்டோட வெளியே வந்துடும். அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கின்னுக்கு போய் லாக் ஆயிடும். அப்ப அந்த முடி திரும்ப வளராது. நிறைய பேரை நீங்க பார்க்கலாம், அந்த வீடியோலே பார்த்துலாம். மொட்டை அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃபா இருங்க. ஏன்னா நீங்க தேவையில்லாத மொட்டை அடிக்காதீங்க. உங்களுக்கு முடி கொட்டலாம், தாராளமா மொட்டை அடிங்க, பிரச்சனையே கண்டு வச்சுட்டு எடுக்கலாமா? கேளுங்க. இதெல்லாம் என்னது? இது முதலாவது இது என்ன பண்ணிருக்கீங்க? ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு முன்னால ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு முன்னால எப்படி இருக்குன்றது சும்மா எடுத்து நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் தான் பார்க்கலாம் எல்லாத்துலயுமே. இதெல்லாம் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் தான் எடுக்கிறது எல்லாமே பண்றது. இது பின்னாலே இருக்குமே நம்ம பேரு பாருங்க, இதுல பாருங்க எல்லாமே இருக்கும். இதுல இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம கிளினிக்கோட விஷயங்கள் தான். இது யாராருக்கு பண்ணியிருக்கோன்ற மாதிரி இந்த மாதிரி பலாயிரம் பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதாவது உலகத்திலேயே தமிழ்நாட்டுக்கு 2 day ப்ராசஸ் ஹேர் டிரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தேன்னா தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கு 2 day ப்ராசஸ் கொண்டு வரும். ஸ்ரீலங்காவிலே டோட்டலாக நம்ம பண்ணுற டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடையாது. உங்க 10 நாளில் உங்க சொட்டத்தல்ல பழைய முடி போகலாம் கேரண்டியாவே. இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது ஒன்றும் பெரிய வழியே தெரியாது. பாருங்க, இது பெண் குழந்தைக்கு பண்ணோம், இங்க பார்க்கலாம். ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தான் இருக்கு, சாதாரண விஷயம். எல்லாருக்கும் யாருக்கும் வலியோ பெரிய விஷயமோ இருக்காது, வயசு வித்தியாசங்கள் கிடையாது, எல்லாருக்கும் பண்ணிக்கலாம் இதுல. அதே நேரங்களில் நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற வீடியோவும் நீங்க இதுல நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா நான் எப்படி பண்றேன், என்ன மாதிரி பண்ணி தரோம் அப்படின்றது நேரடியாக இதுல இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி உங்களுக்கு காட்டுறவாங்க. அதுல வாங்க, இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா நிறைய பேருக்கு அது புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்றோம்னா இங்க பார்க்கலாம். நீங்க FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா ஃபாலிக்கல்ஸ்ன்றது இங்க இருக்குது, டோனர் ஏரியா கொடுக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கு. ரைட்டா, ஃபாலிக்கல்ஸ் இதுதான் ஃபாலிக்கல்ஸ். இங்க பால்ட் ஏரியா இருக்கு பாருங்க, இது நல்லா. இங்க டோனர் ஏரியா இருக்கு. இந்த பகுதியில் வந்து டச் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க. இதை டச் பண்ணி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு டச் பண்ணி எடுத்து இம்ப்ளான்டேஷன் பண்ண உடனே இந்த இடத்துல முடி வளருது. ஸோ இதுதான் FU. இது பாருங்க, இது பிஃபோர் ஆஃப்டர். ஆக்சுவலி டோனர்ன்றது இந்த பகுதியில் எடுக்கிறது பியர்டு, இந்த தாடி எடுக்கிறது, ப்ரைவேட் பார்ட் எடுக்கிறது, பாடி ஏர் எடுக்கிறது அந்த டோனர் கொடுக்கக்கூடிய பகுதி. ஸோ வைக்கக்கூடிய பகுதி ஸ்கல், மண்டை ஓட்டுக்கு மேலே, தலைக்கு மேலே வைக்கிறது, தலைக்கு மேலே. அப்ப நம்ம அந்த பகுதியில் அது மண்டை ஓட்டுக்குள்ள வைக்கிறது கிடையாது, எல்லாம் தப்பானது கூடாது. ஸ்கின்ல பண்றது, யாரும் பயப்பட வேண்டாம். இது சாதாரண விஷயம். நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போது பண்றதா, இதுக்குன்னு மயக்கம் வராது, தலைவலி வராது, எதுவும் வராது. ரைட்டா, சாதாரண விஷயம் இது. பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது தாடி இல்லாதவங்க, மீசை இல்லாதவங்க பின்னந்தல்ல இருந்து முடி எடுத்து முன்னந்தல்லைக்கு மாத்திக்கலாம். அது 100% வளரும். இதுக்கு மெடிசன்ஸ் எதுவும் தேவையில்லை. 10 நாள்ல வளர்ந்துரும். அதுவும் பயப்பட வேண்டியது இருக்காது. சாதாரணமா முடி கொற்ற அதுக்கு முடி ஹேர் லாஸ் இருக்குன்னா, ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங், டாண்ட்ரஃப் இந்த மாதிரி விஷயங்கள் நினைச்சீங்கன்னா PRP, GFC, PRF, அப்புறம் ஸ்டெம் செல் தெரப்பி, பயோட்டின், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. டாக்டர் கன்சல்ட்டிக்கு வாங்க, என்ன விஷயம்னு பார்த்துட்டு அப்போ தொடர்ச்சியாக வரணும். ஒரு 6 மாதம் 3 மாதம்ல 6 மாதம் வர வேண்டியிருக்கும், உடனே கிடையாது. ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் 2 day ப்ராசஸ், 2 நாளில் முடி வளர்ந்துடும். அது 2 நாளில் டிரான்ஸ்பிளான்ட் 10 நாளில் முடி வளர்ந்துடும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா 3லேருந்து 3 மாதம்ல 6 மாதம் வரைக்கும் கட்டாயமாக வரணும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான், எந்த காசும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், நம்ம தாவடியில் நம்ம கிளினிக் இருக்குது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வவுனியாவில் தான் இருக்குது. வவுனியாவில் ஹாஸ்பிட்டல், அங்கே உள்ள எல்லா வகையான டெஸ்ட் எடுத்துக்கலாம், உள்ள பாதுகாப்பு எல்லா வசதியும் இருக்கும். ஸோ அங்கே நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அங்கே தான் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுறோம். நீங்கள் வர முடியாதவங்க என் வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோ மட்டும் சென்ட் பண்ணுங்க. டாப் ஆங்கர் ஃபோட்டோ, அப்புறம் ஃப்ரண்ட் ஃபோர்ஹெட், நெத்திக்கு நேர்ந்த ஃபோட்டோ, டாப் ஆங்கர் ஃபோட்டோ, பின்னலர் ஃபோட்டோ, 3 ஃபோட்டோ சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன காஸ்ட் ஆகும், எவ்வளோ செலவாகும்னு கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து தாராளம் பண்ணிட்டு 10 நாளில் சொட்டத்தல்ல பழையபடி பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு போடணும்? நீங்கள் பிஃபோராக கூப்பிடுங்க, டேட் தரேன் நான். சரி, மெட்டதுன்னா இது எவ்வளவு செலவு ஆகும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அனுப்பி? குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் 4.5 லட்சம் ஆகும். இது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 12,000 வரைக்கும் ஆகும்.
இலங்கை காசு தான் சொல்கிறேன். அது வந்து எத்தனை வயசு மட்டும் அது குறைஞ்ச வயசு குறைஞ்ச வயசுன்றது நம்ம 18 வயசுக்கு மேலே தான் ஏர் லாஸ் வரும். அதனால அந்த வயசு வித்தியாசமே உங்களுக்கு தேவையில்லை. 70 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம். அதனால யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. வயசு வித்தியாசமே கிடையாது முதல்ல. ஆனால் 18 வயசுக்கு மேலே தான் நம்மளுக்கு ஏர் லாஸ் ஏர் தின்னிங் பால்லாம் வருது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஏதாவது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பண்ணி இப்படி அடுத்த நாள் ஏதாவது உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. 2 நாள் ஒண்ணுமே 100% யாருக்கு எதாவது நான் எப்படி இருப்பேனோ அதே தான் கேட்குறேன். இல்ல இது ரைட் தான் நீ கேட்குது. அந்த மாதிரி விஷயம் நான் 10,000 பேருக்கு பண்ணிருக்கேன். யாருக்கும் எதுவும் ஆகாது. ஒன்னும் ஸ்கின்ல பண்றது. அப்புறம் நாங்க 2 நாள் என் கூட தானே இருக்கணும். அப்ப எதுக்கு ஆமா அப்புறம் எதுக்கு பயப்பட நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. ஆமா 2 நாள் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு தான் போறீங்க. அப்ப 2 நாள் உங்களுக்கு எதுனா எங்களுக்கு தான் தெரியுமே எல்லாமே. அதனால அது பயப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பு. ஸ்கின்ல பண்ற சாதாரண தோல்ல ஒரு டாட்டூஸ் போடுற அளவுக்கு தான் இருக்கும். பயப்படவே வேண்டாம். 100% நீங்க பண்ணீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இது நாங்க இவ்வளவு ஈஸியா இருக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம்னு. இந்த ஸ்ரீலங்கன்ஸ் டாக்டர்ஸ் தான் எல்லாமே நிறைய இருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் உள்ளவங்க தான் இருப்பாங்க. பயப்பட வேண்டாம். ரைட் அதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள்ட்ட இதை தாண்டி நீங்க மேல என்னென்ன செய்யறது முடியாது. அதாவது ஹேர் ரிலேட்டடா எல்லாமே பண்ணுனாங்க. ஹேர் சம்பந்தமா மட்டும் தான் பண்ணும். மத்த எதுவுமே பண்றது இல்லை. மத்த எதுவும் பண்றது இல்லை. ஹேர் ரிலேட்டடா அதாவது தாடிலாம் தாடி பண்ணிக்கலாம். மீசல்னா மீசை பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிக்கலாம். மீசல்லாம் மீசை பண்ணலாம். தாடிலாம் தாடி பண்ணலாம். மொட்டை ஆயிடுச்சு சொட்டை ஆயிடுச்சுன்னா தலைக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஆனா அது ஒண்ணுமே கிடையாது. காரணம் கேட்டு உங்களோட ஒரிஜினல் முடியை தான் மாத்தி வைக்கிறோம். இது கொடுக்குறது லோக்கல் அனஸ்தீசியா தான். 3 hours மேல வேலை செய்யாது. யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கும் ரைட்டா இது தொடர்ச்சியா மெடிசன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. 3 நாள் மெடிசன்ஸ் எடுத்து போட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த மெடிசன் எடுக்க வேண்டாம். நீங்க அதுக்கும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதெல்லாம் உங்க ஷாம்பு எதனா யூஸ் பண்ணீங்க. முடிய வெட்டிக்கலாம், குளிக்கலாம், மொட்டை அடிச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க ஹேர் என்னென்ன செய்திருக்கிறேன். ஸ்டுடியோ கிளினிக்ல வந்து செய்திருக்கேன். இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் 2 day ப்ராசஸ். இதுல ஒரு கேப் இல்ல பாருங்க எந்த அளவுக்கு டென்சிட்டி இதுன்னு. இப்போ நம்ம கிளினிக் பாருங்க இது எல்லாத்துலயும் பின்னால முன்னால இருக்கும். அப்படி மேல இருக்கிறது எல்லாம் இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது பின்னந்தல்ல முன்னால் டச் பண்ணி முன்னதலைக்கு மாத்துறது. இது ஒரு ஃபாலிக்கல்ஸ் அதாவது ஒரு கிராஃப்ட் அது மாத்துறது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒண்ணுமே இருக்காது. அதுல அது சாதாரண விஷயம். அப்படி பண்ணாதான் மட்டும்தான் உங்களுக்கு முடி வளரும். இப்போ இது பண்றது ஃபர்ஸ்ட் டேல நடக்குது பாருங்க. எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க இவங்க எல்லாருமே. இப்போ இது எல்லாமே இது 2 நாள்ல அது ட்ரை ஆயிடும். 2 day ப்ராசஸ் ட்ரை ஆயிடும். இது பாருங்க இது நானே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கேன். நானே பண்ணிருக்கேன். பார்க்கலாம் ஃபுல் போல்டு நானே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கேன். வீடியோ தரேன். ஃபுல் அது நான் உங்களுக்கு வீடியோக்கு தரேன். நான் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை தரேன். அது முன்னாடி என் போட்டோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு தரேன். இதுலயே பாருங்க என் போட்டோ வீடியோ நான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல பார்க்கலாம் இது நான் தான்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் வீடியோ போட்டோ உங்களுக்கு தரேன். அது எல்லாத்தையும் நீங்க போடுங்க. மக்களுக்கு தெரியட்டும். எல்லாரும் டிரான்ஸ்பிளான்ட்ல எல்லாருக்கும் முடி வளரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒண்ணு கிடையாது. இது மெடிசன்ஸ் எடுக்கணும் அவசியமும் கிடையாது. சரி இப்போ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் பாருங்க. இது பண்றதுக்கு முன்னால பண்ணி முடிச்ச அப்புறம் பண்றதுக்கு முன்னாலன்னு இந்த மாதிரி ஃபுல்லா மொட்டையா தான் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடு ஃபுல்லா மொட்டையா இருந்தா டோனர் இருக்கணும். கொடுக்கக்கூடிய பகுதி இருக்கணும். எதுவுமே இல்லாட்டி முடியாது. அது முடியாது. அது வேஸ்ட். அதெல்லாம் பண்ண முடியாது. அதுல டோனர்ன்றது இந்த பகுதி கொடுக்கக்கூடிய பகுதியும் தாடி இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பொருளை மாத்தி விவசாயம் மாதிரி தான் முதல்ல சொன்னேன். ஒரு இடத்துல இந்த பயிர் இருந்தா எடுத்து நடவணும். ஒரு பொருள் இருந்தால் மாற்ற முடியும். இல்லைன்னா மாற்ற முடியாது. அதனால எல்லாருக்கும் இதை பண்ண முடியுமானா டோனரும் ஒரு கொடுக்கக்கூடிய பகுதி இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாரும் பண்ணிக்க முடியாது. ரைட்டுங்களா? அதனால நீங்க எல்லாருக்கும் பண்றோம்னா எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. இருக்கிறவங்களுக்கு தான் பண்ண முடியும். இந்த பின்பகுதியில் முடியும். தாடி நல்லா இருந்ததுன்னா தாராளமா உங்க பால்ட் ஹெட்டை 100% சரி பண்ணிக்கலாம். இப்போ பெண்களுக்கு என்ன மாதிரி எல்லாருக்கும் பண்ணலாம். பெண்களுக்கு ஆனா பெண்கள் முதல்ல என்ன விஷயம், பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறு இருக்கா, அவங்களுக்கு பிசிஓடி சொல்லக்கூடிய அதை டெஸ்ட் எடுத்து பார்த்து தைராய்டு டெஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தேவையானதான் பண்ணுவோம். முடி கொட்டாதுன்றே சொல்றவே இல்லை. அதே நம்ம அதை என்ன காரணத்துக்காக கொட்டுறோம்? அப்படி கிடையாதுங்க. தைராய்டு லெவல்ல கொஞ்சம் அதிகமாக தான் முடி தின்னாகலாம். அவர் மாதவிடாய் கர்ப்பப்பையில புற்று அது கட்டியோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு அந்த விஷயங்கள் இருந்ததுனால அதுக்கு அவங்களுக்கு வரலாம். பிசிஓடி சொல்லக்கூடிய அவங்களுக்கு மாதவிடாய் கோலம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அதை டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும். ரைட்டுங்களா? அது என்னன்னு அது ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ரைட்? அப்போ ஆண்களுக்கு பேசிக்கான ஹேர் லாஸ் தான் இருக்கும். இதுல அலபிஷியா டோட்டாலிசம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது இதுல வவுனியால நீங்க எடுத்து ஒரு வீடியோவை கிளியரா மக்களுக்கு எப்படி பண்றோம் எப்படி வளருது வரைக்கும் போட்டு காட்டுங்க. சரியா? ரைட்டா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லாமே என்னோட வீடியோலாம் தரேன். அதுலயும் போடுங்க. சரி. பாத்தீங்கன்னா அண்ணா சொன்னதுனால அது கன்சல்டிங் செய்தவும் இங்கே சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக்கில் யார் யார் செய்தவையோ அவை அந்த ஃபோட்டோக்களோட எவிடன்ஸோடு இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் விரும்பினா செய்து பார்க்கலாம். இந்தியாவில் இவருடைய முன் வரவேற்பதையில் ஹோல் பாருங்க. இந்தியாவில் அவன்
எங்கெங்கே கிளினிக் நடக்குதோ அது பொருட்கள் இல்லாமல் இருக்குது அங்கே காட்டி சொல்லுவார் என்னென்ன மாதிரி வந்து. அதாவது நீங்கள் இந்த பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தாடிக்கு பண்ணியிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? தாடிக்கு இவங்களோட தாடி இல்லை, தாடிக்கு எப்படி பண்ணியிருக்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவோம், தாடி மீசை இல்லாதவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது ஒரு சாதாரண விஷயம், பெருசாக பயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. பாருங்கள், இது பண்ணிட்டு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் கொடுக்குறேன். என்னோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் போய் பாருங்கள். யூடியூப்பில், கூகுளில் எதில் போட்டாலும், யூடியூப்பில் போட்டிங்கன்னா 100% வரும். நீங்களே போட்டு பாருங்க. சென்னையில் எனக்கு 6-7 கிளினிக் இருக்கு. அதெல்லாம் சென்னை ஹேர் ஒன்றுமே தேட வேண்டாம், நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சென்னை ஹேர் ஸ்டுடியோ கிளினிக் போட்டால் வரும். ஓகேவா?